ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஜியோஜிப்ராவில் எப்படி இன்புட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாசிஃபைல அல்ஜிப்ரா வியூ, கிராஃபிக்ஸ் வியூ. இந்த கிராஃபிக்ஸ் வியூ லைக் கிராஃப் ஷீட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா, இது வந்து நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ். இது நம்ம என்னமோ மாற்றணும்னா ரியல் ஆக்சிஸை நம்ம மாற்றணும். இப்போ கிராஃபிக்ஸ் வியூவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி கிராஃபிக்ஸில் போயிட்டு நமக்கு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ரிஃபரன்ஸில் கிராஃபிக்ஸுக்கு போகணும். அதில் எக்ஸ் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணி பாருங்கள், லேபிள் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம். ஓகேங்களா, அடுத்தது ஒய் ஆக்சிஸில் போயிட்டு லேபிளில் போயிட்டு இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது ரியல் ஆக்சிஸ் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நம்ம ரெண்டு வகையில் கிராஃபிக்ஸில் கொண்டு வரலாம். ஒன்று இன்புட் பார், அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா டூல்ஸ் பேசிக்கில். இப்போ ஆப்ஷன்ஸில் போயிட்டு அட்வான்ஸில் ப்ரெஃபரன்ஸ் லேஅவுட்டில் இன்புட் பார் என்ன கொண்டு வந்துடலாம்னா மேலே கொண்டு வந்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்புட்டாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு டூல் பேசிஸில் போகலாம். இந்த பாயிண்ட் டூல்ஸில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு கிராஃபிக்ஸில் எங்கே வேணுமோ அங்கே வச்சு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், Z1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே மவுஸ் வச்சோம்னா அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 அப்படின்னு லேபிள் பண்ணியிருக்கோம். 3 + 3i அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த Z1 செலக்ட் பண்ணி இந்த கிராஃபிக்ஸ் பக்கத்துக்கு ஸ்டைல் பார் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு கலரு ஸ்டைலும் தெரியும். அதில் போயிட்டு நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா Z1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 + 3i. இது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரியல் பார்ட். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட். நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எங்கே வேணாலும் மூவ் அண்ட் ட்ராக் நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் வந்து 3, இமேஜினரி பார்ட் வந்து 2i. அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கே ரியல் டைப் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்னா Z_1 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ A = 3 இதான் ரியல் பார்ட். இதை நம்ம உடனே என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் பாருங்கள், மவுஸ் வச்சோடனே ரியல் ஆஃப் Z1 இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை அழிச்சிட்டு ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அடுத்து திரும்ப இன்புட் பாரில் போயிட்டு இமேஜினரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இமேஜினரி கமாண்ட் எனபிள் ஆயிரும். அதில் திரும்ப எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா Z1 2. இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் போயிட்டு நம்ம என்ன கொடுக்கலாம்னா இமேஜினரி பார்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி பாருங்கள். அங்கே அல்ஜிப்ரா வியூவில் பாருங்கள், அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ வேற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். இன்புட் பாரில் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். இன்புட்டில் போயிட்டு 2 + i4ன்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணலாம். 2 + i4 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z2ங்கிற another one காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ 2 + 4i. இந்த Z2 செலக்டிவாக இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு அதோடைய நேம் அண்ட் வேல்யூ பார்க்கலாம். ஸோ 2 + 4i. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் பேஸ்லையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் உருவாக்கலாம். இன்புட் பார்லையும் நம்ம உருவாக்க முடியும்.